ஹலோ, வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தினமும் பேசக்கூடிய இங்கிலீஷை இன்னும் கொஞ்சம் அழகாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் மாற்றக்கூடிய சில வார்த்தைகள் அண்ட் அந்த வார்த்தைகளை நாம் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கான்ஃபிடென்ட்டாக சூப்பராக இங்கிலீஷ் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இப்போ என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அட்மயர். அட்மயர்ன்றது வந்து பாராட்டு, வியந்து போற்று மெச்சுறதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஒருத்தரை பாராட்டி பெருமையாக பேசுகிறது, அவங்களுடைய நல்ல விஷயங்களை வந்து நம்ம பேசுகிறது வந்து அவங்கள அட்மயர் பண்ணுறது, அவங்கள வியந்து போற்றுறதுன்ற அர்த்தம் வரும். ஸோ இதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ அட்மயர் மை ஃபாதர் ஃபார் ஹீஸ் ஹார்ட் ஒர்க்கிங். என் அப்பாவின் கடின உழைப்பிற்காக நான் அவரை வியந்து போற்றுகிறேன். And the second one, we all admire her confidence and positive attitude. அதாவது அவளுடைய தன்னம்பிக்கையையும் நேர்மறையான மனப்பான்மையையும் நாம் அனைவரும் பாராட்டுகிறோம் அப்படின்னு வரும். ஸோ அட்மயர்னா பாராட்டு. ஓகே, செகண்ட் வேர்ட் பார்க்கலாம். அப்பாலஜைஸ். அப்பாலஜைஸ்ன்றது வந்து மன்னிப்பு, அதாவது மன்னிப்பு கேள், வருத்தம் தெரிவி. நாம் ஒரு விஷயத்துக்கு வந்து உணர்வு பூர்வமாக மனதால் உணர்ந்து மன்னிப்பு கேட்போம் இல்லையா, அதுக்கு சொல்கிறது அப்பாலஜைஸ், வருத்தம் தெரிவிக்கிறது. நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம், ஸோ அதுக்கு வந்து இப்போ நாங்கள் வருந்துடும் அந்த தவறை நினச்சி, ஸோ அதுக்கு சொல்கிறது அப்பாலஜைஸ். ஓகே, இதுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ அப்பாலஜைஸ் ஃபார் பீயிங் லேட் டு த மீட்டிங். கூட்டத்திற்கு தாமதமாக வந்ததற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். Second one, you should apologize to your sister for breaking her phone. You should apologize to your sister for breaking her phone. அதாவது உன் தங்கையின் ஃபோனை உடைத்ததற்காக நீ அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஓகே, தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்து appreciate. appreciate appreciateனா பாராட்டு, மதிப்பீடு, அப்படி இல்லைன்னா நன்றி தெரிவி. ஸோ அப்ரிஷியேட் பண்ணுறதுன்றது வந்து ஒருத்தரை பாராட்டுறது, மனசால் ஒருத்தருடைய செயலை பார்த்து நாங்கள் அவங்கள வந்து பாராட்டக்கூடிய விஷயம் கால் அப்ரிஷியேட். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப் எஸ்டர்டே. அதாவது நேற்று நீ செய்த உதவியை நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன். ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப் எஸ்டர்டே. இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Learn to appreciate small things in life. அதாவது வாழ்க்கையில் சிறிய விஷயங்களை பாராட்ட கற்றுக்கொள். Learn to appreciate small things in life. ஸோ அப்ரிஷியேட்னா பாராட்டு, சின்ன சின்ன விஷயங்களை பாராட்டு. அவர் செஞ்ச விஷயத்துக்காக நீ அவளை பாராட்டு. குழந்தைகளை வந்து அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்காக அப்ரிஷியேட் பண்ண வேண்டும். We should appreciate kids. ஸோ அப்ரிஷியேட்னா பாராட்டு. ஓகே, ஃபோர்த் ஒன் ஆர்கியூ. ஆர்கியூ ஆர்கியூனா வாதாடு, சண்டையிடு, விவாதம் செய். அதாவது நாம் ஒரு விஷயத்துக்காக நாம் சொல்கிறது தான் சரின்னு போராடுவோம் இல்லையா, அது ஆர்கியூமெண்ட். ஸோ ஆர்கியூனா வாதாடுறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Don't argue with your parents about small things. Don't argue with your parents about small things. சிறிய விஷயங்களுக்காக பெற்றோர்களுடன் வாதாடாதே. சிறிய விஷயங்களுக்காக பெற்றோர்களுடன் வாதாடாதே. And a second example, they argue every day but still love each other. They argue every day but still love each other. அவர்கள் தினமும் சண்டையிடுகிறார்கள், ஆனால் இன்னும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அடிக்கடி ஆர்கியூ வரும். ஆர்கியூனா வாதாடுறது, சண்டையிடுறது. ஸோ சிப்ளிங்ஸ்குள்ளே, சகோதரருக்குள்ளே ஆர்கியூமெண்ட் வரும். ஸோ விவாதம், சண்டையிடுறது, வாதாடுறது. ஸோ ஆர்கியூனா வாதாடுறது. ஃபிஃப்த் ஒன் பரோ. பரோனா கடன் வாங்கு, அப்படி இல்லைன்னா இரவல் வாங்கு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். கேன் ஐ பரோ யுவர் பென் ஃபார் அ மினிட். ஒரு நிமிடம் உன் பேனாவை நான் இரவல் வாங்கலாமா. அண்ட் இப்போ லைப்ரரியிலேருந்து நம்ம புக்ஸ் எடுத்துகிட்டு வரோம் இல்லையா ரீட் பண்ண, தட்ஸ் ஆல்சோ கால் பரோ.
வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கொடுத்துருவோம். ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் தற்காலிகமாக வாங்கிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறது வந்து borrow. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். He borrowed money for the bank to start his business. He borrowed money for the bank to start his business. அப்படின்னா தன் தொழிலை தொடங்க அவன் வங்கியில் கடன் வாங்கினான். ஸோ borrow. யார்கிட்ட சரி நம்ம ஒரு ட்ரெஸ்ஸையோ ஒரு பொருளையோ நாங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு கொடுக்குறோம்னா வி borrow the thing. borrowனா கடன் வாங்குறது. ஓகே, 6th ஒன் பார்க்கலாம். 6th ஒன் வந்து பிரேவ். பிரேவ்னா தைரியமான, வீரமான, துணிச்சலானு வரும். ஸோ எக்ஸாம்பிள், she was brave enough to speak the truth. She was brave enough to speak the truth. உண்மையை பேசுவதற்கு அவள் போதுமான தைரியமாக இருந்தாள். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். The brave soldier saved many lives in the war. அந்த வீரமான சிப்பாய் போரில் பல உயிர்களை காப்பாற்றினார். பிரேவ்னா தைரியம். ஸோ சின்ன குழந்தைகளும் சிலவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரேவாக இருப்பாங்க, எதுக்கும் பயப்படாமல் துணிச்சலாக தைரியமாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு சொல்லுவோம் பிரேவ். எந்த ஒரு விஷயத்தையும் தயங்காமல் முன்னுக்கு போய் செய்கிறாங்கன்னா அவங்க வந்து பிரேவான ஆட்கள். ஓகே, அண்ட் 7th ஒன் கன்சிடர். கன்சிடர்னா கருத்து, யோசி, எண்ணிப்பார், இதை மாதிரியான அர்த்தங்கள் வரும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ப்ளீஸ் கன்சிடர் மை ரிக்வெஸ்ட் பிஃபோர் யூ டிசைட். நீங்கள் முடிவெடுப்பதற்கு முன் எனது கோரிக்கையை கருத்தில் கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா we should consider all options before buying a house. வீடு வாங்குவதற்கு முன் நாம் எல்லா விருப்பங்களையும் யோசிக்க வேண்டும். ஸோ நாம் இப்போ ஒருத்தர்கிட்ட எதையாச்சும் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். ஸோ நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறோம் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, அப்படின்னா அதை கொஞ்சம் பாருங்கள், அதை பற்றி கொஞ்சம் கவனிங்க. ஸோ இன்னொரு விதமாக சொல்லணுன்னாக்க, இப்போ நாம் ஒருத்தரை பற்றின ஒரு விஷயத்தை நாங்கள் போய் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட, ஒரு குழந்தையுடைய பிஹேவியரை பற்றி அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறோம். ஸோ சொல்லிட்டு நாம் சொல்கிறோம் அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், நான் சொன்ன விஷயத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. ஸோ கன்சிடர்னா யோசிங்க, கருத்தில் கொள்ளுங்க, எண்ணி பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் கன்சிடர். ஓகே, 8th ஒன் பார்க்கலாம். 8th ஒன் வந்து கியூரியஸ். கியூரியஸ்னா ஆர்வமுள்ள, தெரிந்து கொள்ள விருப்பம், விசித்திரமான. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சில்ட்ரன் ஆர் ஆல்வேஸ் கியூரியஸ் அபவுட் நியூ திங்ஸ். குழந்தைகள் எப்போதும் புதிய விஷயங்களை பற்றி ஆர்வமாக இருப்பார்கள். ஸோ ஒரு புது விஷயத்தை பற்றி எப்பயுமே கற்றுக்கிறது, தெரிஞ்சு கொள்வது, அது என்னவா இருக்கும், அது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்கிறது. ஸோ கியூரியஸ், ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சு கொள்றதுல உள்ள ஆர்வம். அப்படி இல்லைன்னா இன்னொரு எக்ஸாம்பிள், ஐ ஆம் கியூரியஸ் டு நோ ஹவ் திஸ் மெஷின் ஒர்க்ஸ். இந்த இயந்திரம் எப்படி வேலை செய்கிறது என்று தெரிந்து கொள்ள நான் ஆர்வமாக இருக்கிறேன். ஸோ ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறது கியூரியஸ். அப்படி இல்லைன்னா ஒருத்தருடைய பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்கொள்றதுல உள்ள இன்ட்ரெஸ்ட். ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் கவலையாக இருக்கிறாங்க, ஏன் நல்லா பேசிட்டு இருந்து இப்படி அமைதியாக இருக்கிறாரு. ஸோ கியூரியஸ், அதில் என்ன இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன. ஸோ இட்ஸ் கால்ட் கியூரியஸ். ஓகே, 9th ஒன் பார்க்கலாம். 9th ஒன் வந்து ஜெனரஸ். ஜெனரஸ்னால் தாராளமான, வள்ளல் தன்மையுள்ள, பெருந்தன்மையுள்ள என்ற அர்த்தங்கள் வரும். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷீ இஸ் ஜெனரஸ் அண்ட் ஆல்வேஸ் ஹெல்ப் புவர் பீப்புள். அவள் தாராளமானவள், எப்போதும் ஏழை மக்களுக்கு உதவுகிறாள். அண்ட் இன்னொரு சென்டென்ஸ், he gave a generous donation to the hospital. He gave a generous donation to the hospital. அவர் மருத்துவமனைக்கு ஒரு பெருந்தன்மையான நற்கொடையை அளித்தார். ஸோ ஜெனரஸ்னா வள்ளல், ஜெனரஸ், ஒருத்தர் ஜெனரஸ், அவர் கொஞ்சம் ஜெனரஸான ஆள் அப்படின்னாக்க வந்து அவர் வள்ளலான ஒரு நல்ல வள்ளல் தன்மை உடையவர். ஸோ ஜெனரஸ்னா வள்ளல், பெருந்தன்மை, கொடை வள்ளல். ஸோ ஜெனரஸ். ஓகே, த லாஸ்ட் ஒன் அண்ட் த 10th ஒன் கிரேட்ஃபுல். கிரேட்ஃபுல்னா நன்றியுள்ள, நன்றி அறிதலுடன்.
ஸோ இதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷி ஃபெல்ட் கிரேட்ஃபுல் டு ஹர் டீச்சர் ஃபார் த கைடன்ஸ். அதாவது வழிகாட்டுதலுக்காக தன் ஆசிரியருக்கு அவள் நன்றி அறிதலுடன் இருந்தாள். ஷீ ஃபெல்ட் கிரேட்ஃபுல் டு ஹர் டீச்சர் ஃபார் த கைடன்ஸ். ஸோ இப்போ என் சைட்லேருந்து உங்களுக்காக ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஐ ஆம் கிரேட்ஃபுல் ஃபார் யோர் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். அதாவது உங்கள் உதவிக்கும் ஆதரவுக்கும் நான் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். ஆக்சுவலி இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க, பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் மனசுக்கே நிறைவாக இருக்குது. மனசுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பறக்குது. ஸோ என் மனசுலேருந்து நான் உங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கிறேன். நன்றி உணர்வு. ஓகே. ஸோ கிரேட்ஃபுல்னால் மனசால் ஒருத்தருக்கு நன்றி தெரிவித்தல். கிரேட்ஃபுல். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் சூப்பராக 10 வேர்ட்ஸை கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் சூப்பராக கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அண்ட் இதை மாதிரி புது புது வேர்ட்ஸை தினமும் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அண்ட் என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, எதை மாதிரி வீடியோஸ் நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வி வில் டாக். ஓகே, ஃப்ரெண்ட்லியாக என் கூட பேசுங்க. நானும் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணுவேன், ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தினமும் வீடியோஸில் பயணிக்கலாம், புதுசாக கற்றுக்கலாம். நிறைய விஷயங்களை தினமும் என்னால் ஏண்ட மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். தேங்க்யூ ஆல்.